श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पण पद्धति श्लोकम 102 राज्यं विहाय रघुवंशमहीपतीनां पौरांश्च पादरसिकान् पृथिवीं च रक्तां त्वामेव हन्त शरणावनि सम्प्रयास्यन् आलम्बद प्रथममुत्तरकौशलेन्द्रः पदपदार्थं हे चरणावनि வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. உத்தர கோசலேந்திரஹா வடக்கு கோசல தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கின்ற ஸ்ரீராமனானவர் ரகுவம்ச மஹீபதீனாம் ரகுவம்ச ராஜாக்களுடைய ராஜ்யம் பட்டத்தையும் பாதரசிகான் திருவடிகளிலே ஆசையுள்ளவர்களாயிருக்கின்ற பௌரான் பட்டணத்து ஜனங்களையும் ரக்தாம் ஆசையுள்ளதாயிருக்கின்ற பிருத்வீம் ச பூமியையும் விகாய விட்டு சம்பிரயாஸ்யன்ன காட்டிற்கு எழுந்தருளப் போகிறவராய் பிரதமம் முதலில் துவாம் உன்னை ஆலம்பத சாற்றிக் கொண்டார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போது கைகை தசரதன் கிட்ட வரம் வாங்கின்ட்டா. இப்போ ராமன் கிளம்பணும், வனவாசத்துக்கு கிளம்பணும். அப்போது அவர் கிளம்பும்போது அந்த எண்ணத்தெல்லாம் அவர் விட்டுட்டு கிளம்புறார் அப்படிங்கிறத சுவாமி இங்கே கோடிட்டு காமிக்கிறார். ரகுவம்ச ராஜாக்களோட பட்டத்தை விட்டுட்டு கிளம்புறார். அதாவது அந்த அவளோட அந்த அயோத்தியோட அந்த வளமைன்றது எப்படின்னா அப்பேற்பட்ட ராஜ்யம் அது. அதை விட்டுட்டு ஒருத்தர் கிளம்பணுன்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். இதை பெருமாள் திருமொழியில் அவர் தசரதனோட புலம்பலாக நமக்கு குலசேகர ஆழ்வார் கொடுத்துருப்பார். வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி வென்றி நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே அப்படின்னு கதறிடுவார் தசரதர். அதாவது வெவ்வாயேன், அதாவது எனக்கு வாய் இருக்கே அது அவ்வளோ கெட்ட வாய் என்று தசரதன் சாய்க்கிற மாதிரியான ஸ்லோகம் அது. அப்பேற்பட்ட கேவலமான வாய் என்னோடது. வெவ்வுரை கேட்டு அதில் வந்த வார்த்தைகள் கடினமான சொற்களை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து, இந்த பூமியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு விரைந்து ஒரு நாள் கூட அங்கே அவர் தங்கறதுக்கு சம்மதிக்கலை. அதுக்கப்புறமா பெருமாள் ராமன் உடனே கிளம்பிட்டார். அவர் இன்றைக்கி சரி நாளை கார்த்தால் எழுந்து போகிறேன் அந்த மாதிரி இல்லை, விரைந்து உடனே கிளம்பிட்டார். எதெல்லாம் விட்டுட்டு கிளம்பினார்? இவ்வளோ பெரிய நிலத்தை வேண்டான்னு விட்டுட்டு கிளம்பினார். மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து, தேர் வேண்டாம், யானை வேண்டாம், சத்ருஞ்சயன்ற யானை அவ்வளோ விசேஷமான யானை அது. இந்த யானை வேண்டாம், குதிரை வேண்டாம், தேர் வேண்டாம், எதுவுமே வேண்டான்ட்டு நீ கிளம்பினியே வனமே மேவி. நீ போனது மட்டும் இல்லை, வென்றி நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் சீதையும் இளங்கோவும் லக்ஷ்மணனும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை. ராமனுக்கு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு நடக்கிறதுன்றதே தெரியாதே, எவ்வாறு நடந்தனை, நீ எப்படிப்பா நீ நடந்து போவேன்னு தசரதரோட புலம்பல் அது. அவரோட அந்த அந்த சோகமானது அந்த பாசுரத்தை சேவிக்கும் போதே நமக்கு அது தெரியும். எம்மி ராமாவோ அப்படின்றதுல நமக்கே மனசு ஒரு நிமிஷம் உருகிடும். ஐயோ நீ எப்படிப்பா நீ நடந்து போவ எம்பெருமான் என் செய்கேனே அப்படின்னு தவிச்சு போயிடுவார் தசரதன். ஆக பெருமாள் இங்கேருந்து விட்டுட்டு கிளம்புறார். எதை விட்டுட்டு கிளம்புறார்? இப்பேற்பட்ட கோசல தேசத்தை விட்டு கிளம்புறார். தன் மேலே அவ்வளோ ஆசை இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் பட்டத்து ஜனங்களையும் பௌரான் பட்டத்து ஜனங்களையும் விட்டுட்டு கிளம்புறார். பூமாதேவிக்கு அவ்வளோ முதல் நாள் அவ்வளோ சந்தோஷமாக ராமன் பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, ராமன் தான் இனிமேல் நாளை போகிறாருன்னு பூமாதேவி அவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தாலாம். அந்த பூமாதேவியும் திரஸ்கரிச்சுட்டு கிளம்புறார் இவர். ஏகபாத ஸ்திதா பூமிகி அப்படின்வா, ஒத்த காலில் நின்றுந்தாளாம் பூமி, என்னை ராமன் ஆள போகிறார் அப்படின்ற சந்தோஷத்தில். அந்த அந்த பூமாதேவியும் திரஸ்கரிச்சுட்டு அவர் கிளம்புறார். இப்பேற்பட்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். கூட ஆனால் சீதை வந்தா லக்ஷ்மணன் வந்தா அப்படின்னா அவள் கேட்டுண்டு வேண்டிண்டு வந்தா. அவள் என்னை கூட கூட்டிகிட்டு போ, என்னை கூட்டிகிட்டு போன்னு ரெண்டு பேரும் கதறினான். லக்ஷ்மணன் ஒரு பக்கம் கதறினார், சீதை ஒரு பக்கம் கெஞ்சி கேட்டா, சண்டை போட்டா, அழுதா, அவ்வளோ போராட்டம் பண்ணி அவள் கூட கிளம்பினா.
ஆனால் ராமன் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினேன். இந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், மக்கள் வேண்டாம், இந்த சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், சீத்தை கூட வேண்டாம், லக்ஷ்மணன் வேண்டாம், இப்படி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு கிளம்பின. அவள் அப்புறம் கூட வந்தா, அது வேறு விஷயம். ஆனால் ராமன் கிளம்பும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பின ராமன் பாதுகையை மட்டும் விட்டுட்டு கிளம்பலை. பாதுகையோடு தான் அவர் கிளம்பினர். ஆக எல்லாத்தையும் விட முடிஞ்சதே ராமா உன்னால், ஏன் உன்னால் அந்த பாதுகையை விட முடியலை? அப்போது உனக்கு அந்த பாதுகையானவள் எவ்வளோ வசத்தின்றது எங்களுக்கு தெரியறது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஆக இவ்வளோத்தை விட்டுட்டு போனவர் பிரதமம் முதலில் துவாம் உன்னை ஆலம்பத சாற்றிக் கொண்டார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு அவர் தயாராக இருந்தார். ஆனால் பாதுகையே உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவர் தயாராக இல்லை அப்படின்னு இது ஒரு பாதுகையோட பிரபாவத்தை இதை விட எப்படி சொல்ல முடியும்? ராமனே ஆசிரயிச்ச பாதுகை, மீதி யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு என்னோடய பாதுகை வேணும்னு முதல்ல அதை சாத்தின்னு கிளம்பினாரே, அப்போ அப்பேற்பட்ட பாதுகைவோ அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இதுக்கு டிடி சுவாமி இதுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு வியாக்கியானம் சாய்ச்சிருக்கார். அதாவது தனக்கு அதிகாரம் இல்லை, யாரும் கூட வரவா யாரும் இல்லை, தனியாக தான் போகணும் அப்படின்ற நிலைமை வந்தப்போ யாரை சகாயமாக பற்றுவது அப்படின்னு பார்த்தாராம் ராமபிரான். அவர் சகாயமாக பற்றினது யாருன்னா பாதுகைய அப்படின்னு அவரோட அந்த வார்த்தைகள், அந்த அழகு, நீ சகாயமாக யாரை பற்றின்ற அப்படின்றது பாதுகையை தானே, உன்னால் அவளை மட்டும் விட முடியல பாத்தியா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இதுக்கான சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் பூலோகத்தில் பிறக்கணும்னு முடிவு பண்ண உடனே நித்தியசூரிகள் வைகுண்டம் விபவம் இது எல்லாத்தையுமே, அதாவது இந்த திருப்பார்கடல் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கூட இங்கே பிறந்துருவார். ஆனால் அவரால் எந்த காலத்துலேயுமே தன்னை வேண்டிக்கக்கூடிய அந்த பக்தர்களை விடவே முடியாது. அதனால் ஆச்சாரியனை மட்டும் எப்போவுமே விடமாட்டாராம். ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாளுக்கு அப்பேற்பட்ட பக்தி பெருமாள் மேலே, அதனால் அவளை மட்டும் விடவே மாட்டாராம் எந்த காலத்துலேயும். மற்ற நித்திய சூரிகளை விட்டாலும் விடுவார், நம்ம ஆழ்வார்கள்லாம் பெருமாள் விடவே மாட்டார் அப்படிங்கிறது தான் இதுக்கான சுவாபதேசமாக சொல்கிறார் அடியேன். ஆக மற்ற எல்லாத்தையும் விட முடிஞ்ச பெருமாளால் பாதுகையை மட்டும் விடவே முடியலையே அப்படின்றத தான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து அமையர்தடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.